NGOs made their own assessment and they bought and gave. And Crafts. they got like all Fiber the boats. crafts. Okay. Nets, Motor. yeah, Okay. motors, everything. This really created a lot of problem because sometimes it was dumped like thing. Wherever it was not necessary, more crafts were dumped. Okay. Wherever they were necessary, it was not there. Okay. Then they thought, with all their socialist concept, 3 to 4 people together, we should give a craft. They Okay. tried to give. That also didn't work out. Everyone sold it or didn't use it. Yes. And the quality of the craft was also not that good because the production process was speeded up like anything. Everywhere they wanted immediately. நிறைய அதாவது கட்டுமரம் படகு மீன்பிடி படகுகள் கட்டுமரம் வலைகளை பொறுத்தவரைக்கும் நிறைய டைப். அதில் குறிப்பாக என்னென்னா எல்லா மாவட்டங்களையும் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லா மாவட்டங்கள்லையும் பார்த்துருப்பீங்க. ட்ராலர் போட்டுக்கு பர்சனட் இருக்குது, ஷோர்லைன் ஃபிஷிங் இருக்குது. ஷோர்லைன் ஃபிஷிங்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபைபர் போட் இருக்குது, கட்டுமரம் இருக்குது, சும்மா கையாலே போட்டு எடுக்கிறது மாதிரி இருக்குது. ஆனால் இதில் வந்து அரசு என்ஜிஓஸ் அரசு வந்து பெரிய அளவில் லைவ்லிஹுட் இந்த போட்டு அந்த மாதிரியெல்லாம் ஈடுபடல. ஆனால் என்ஜிஓஸ் கொடுத்ததில் என்னென்னா மெயினாக அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணது 2 விஷயம் தான். கையால் வலை வீசி பிடிக்கிறவங்களுக்கோ இல்லை ஷோர்லைன் ஃபிஷிங்க்கோ எல்லாம் பெரிய இதில் வந்து அவங்க கவனம் செலுத்தலை. இழுவை போட்டு, மெக்கனைஸ்டு போட், ட்ராலர் போட், பர்சனட்லாம் அவங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல. ட்ராலர் போட்டுக்கும் இந்த ஃபைபர் போட்டுக்கு மட்டும் கவனம் செலுத்தினாங்க. அது ஃபைபர் போட்டு எப்படின்னா நிறையா வந்து என்ன விதமான ஃபைபர் போட்னால் ஒரு நல்ல தரமான ஃபைபரில் பண்ணணும். மெட்டீரியல்ஸ் வந்து தரமான மெட்டீரியல் யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் வந்து குறைந்தபட்சம் ஒரு போட்டுனா குறைந்தபட்சம் 5 வருஷத்துலேருந்து இல்லை 7 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்குமாவது அவன் தொழில் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் அது மாதிரி இருந்தால் தான் அந்த போட்டு யூஸ் ஆகும். ஒன்று காரணங்கள் அது எதுக்காக அப்படி சொல்கிறேன். ஒன்று அந்த 10 வருஷம் தொழில். 2வது ரஃப் சீசனில் வந்து போட்டு வந்து அலையை மீறி போட்டு வந்து கடல் உள்ள போகணும், தொழில் பார்க்கணும் அப்படின்னா போட்டு தரமாக இருந்தால் தான் வந்து கடலில் போக முடியும். கொஞ்சம் வீக்காக இருந்தாலுமே அலையிலே போட்டு தெரிச்சிடும். ஃப்ரண்ட்லேயே தெரிக்கும், இல்லைன்னா பேக்கில் தெரிச்சிடும். அதனால் வந்து லேயர் வந்து நல்லா திக்காக கொடுக்கணும். ஆனால் இவன் கொடுத்த லேயர் எல்லா போட்டுமே வந்து லேயர் சிங்கிள் லேயரில் இருக்கும், சிங்கிளாக டபுள் லேயரில் இருக்கும். அதான் இந்த திக்னஸ் தான் வரும். அது கிழிச்சிக்கும். அது எல்லாமே ஃபினிஷிங் வந்து போட்டு நல்லா இருக்கணும். ஃபினிஷிங்னால் ஃப்ரண்ட்டில் வந்து பட்டையெல்லாம் அடிக்கணும், மெட்டல் பட்டை அது மாதிரி எல்லாமே ஒவ்வொரு கார்னர்லேயும் மெட்டல் பட்டை அடித்து கொடுக்கணும். அதெல்லாம் எதுவுமே இருக்குது. சும்மா வாங்கிட்டு இவங்களுக்கு அனுபவமே இல்லாமல் ஏதோ ஒரு போட்டு மீனவன் இதை பாதிக்கப்பட்டால் அவனுக்கு ஏதோ ஒரு போட்டை கொடுத்து நம்ம ப்ராஜெக்ட் ஓரியன்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தான் எல்லாமே. ஆக உண்மையாகவே யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, யார் சரியான ஃபிஷர்மேன், யார் டைரக்ட் ஃபிஷிங்கில் ஈடுபடுறாங்க அவங்களுக்கு கொடுக்கணும். அது ஃபிஷிங்கில் இல்லாதவங்களுக்கெல்லாம் போயிட்டு SIFs would say, please don't give more boats, because today if you give 400 boats, tomorrow you will all go back, but my fishing community's livelihood is going to be affected if you give more boats. That's because they were looking at long-term impacts of what you're doing. So all thanks to Sushma for that. She is the one who said only long-term NGOs have to be taken for this. It was largely the traditional panchayat that was active during this. Very active. There was an unwritten kind of a rule that said that while the rest of the community can talk in general about damages, the numbers will be discussed only by the panchayats. Okay. Right. So they were into this thing of let our people get the maximum benefits. Okay. So you want boats? Yes, we want boats. You want nets? Yes, we want nets. You want house? So it was a yes to everything. So at that point in time, just a community response by itself could not drive it forward. Okay. Because they were much more obviously conscious or saying about their immediate security and needs. Now fisheries, I think people, Vivek and all held meetings after meetings telling the government how we should not scale up.
We should repair or we should replace. We should not provide, just scale up. And that has been put into the government order as well. But the NGOs are feeling very generous. And fisheries is the sector that was supposedly the most affected. There were two things that went wrong. One was this attitude of giving everybody boats. You had a boat or didn't have a boat, keep it. Go fishing. That is an agrarian approach, where you're saying every extra cent of land I give you, you can grow something over there. But every extra boat I give you, you're not going to get extra fish for that. You're only sharing what is available. Okay, so it was an agrarian approach to a problem which was this thing. We failed miserably in this. It went up to 100% number of boats. There was another attempt, and that attempt can be divided into A and B. One was this 200% additional boats. The second was giving boats to all and sundry. You're a Dalit, you're a agriculture person. Okay, agriculture person would not have gone into the sea, but there would have been the marginalized. Those days it was acceptable to call them Dalits completely, the kind of thing. So why this is one of the questions that I was asked when the donors came to our office. Why should the Dalits not own boats? Why are you insisting that boats should not be increased? So they were on this trip that what is stopping us from giving even Dalits boats? We are enhancing their livelihood opportunities. ठीक है, दे दो. So they gave to Dalits. B was, who says women can't have boats? There's gender equality. So why should not women have boats? So women were given boats. And so how did it all pan out? Neither the person benefited nor the community. I mean, nobody benefited. Because look, owning a boat is one thing, but knowing the management skills of fishing is a completely different thing. We had not worked much in a disaster context. All our NGOs came from a development context. And here also they were just superimposing that development experience onto a disaster experience. So there was a blurring of lines between the two. That affected us very badly. And looking at it through this different lens of their own development agendas. Women is my agenda, so I'm looking at this only through the women lens. Okay. So this blurring between development and disaster is what led to all this. அதாவது பிஃபோர் சுனாமி பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் கம்யூனிட்டி இன்னொன்று சொல்கிறேன், இங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் நானும் ஃபிஷர்மேன் தான். சிப்ஸோட ரூல் இருக்குது, மெயின் அந்தந்த ஏரியா ஃபிஷர்மேனை தான் ஒரு வேலைக்கு எடுப்பாங்க. இங்கே 18 மெம்பர்ஸ் இருக்காங்க. 18ல் ஒரு அந்த ஸ்வீப்பரும் ப்ளஸ் அட்டெண்டரும் மட்டும்தான் வேறு காஸ்ட்டு, பாக்கி எல்லாருமே ஃபிஷர்மேன். எல்லாருமே ஃபிஷர்மேன் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நானும் டிகிரி தான் முடியல, டிகிரி முடிச்சதில் வேலைக்கு வந்திருக்கோம். நான் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படித்தேன். நான் வந்து 2000ல் சிப்ஸில் ஜாயின் பண்ணேன். நான் சீனியர் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு ஃபெடரேஷனில் பண்ண பிறகு என்னை ப்ரொமோட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. நானும் ஃபிஷிங் போயிருக்கேன், டிகிரி படிக்கும்போது ஃபிஷிங்லாம் போயிருக்கேன். எல்லோரும் ஃபிஷர்மேன் தான், எல்லோரும் ஃபிஷர்மேன் தான். இப்போ பிஃபோர் சுனாமி எப்படின்னா, இங்கே வந்து யாருமே படிக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து என்ன சொல்கிறது, 8வது ஒரு 10 வயசு ஆகும்போது பசங்கள்லாம் ஃபிஷிங் போயிடுவானுங்க. என் பேர் ஆனந்தவேல். நாகை மாவட்டத்தில் கீவளூர் தாலுக்கா செருதூர் மீனவ கிராமத்தில் வசிக்கிறோம். கிட்டத்தட்ட என்னுடைய வயசு இப்போ 48. நிறைய என்ஜோக்கள் வந்தாங்க, வந்து நிறைய அரிசி பருப்பு எண்ணெய் அதெல்லாம் தந்து சமைச்சு சாப்பிடாத அதெல்லாம் வழிவகுத்தாங்க. அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பல என்ஜோக்களுக்கு உள்ளே வந்துட்டாங்க. ஒவ்வொரு என்ஜோவும் ஒவ்வொரு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. போட்டு தந்தாங்க. சரிங்க. ஒரு 4 பேர் சேர்த்து ஒரு போட்டு தந்தாங்க. இப்போ நாங்கள்லாம் முன்னாடி ஒவ்வொருத்தரும் போட்டு வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, போட்டெல்லாம் கடலில் போனதுக்காக ஒரு போட்டு தந்தாங்க ஒரு என்ஜோவில். அதை வச்சு முன்ன பின்னா நாங்கள் அப்படியே
எங்களுடைய முதலீடையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் உங்கள்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கி அது வாங்கி நாங்கள் சொத்து தேடி தொழில் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு காலத்தில் முன்னாடியெல்லாம் மீன் நிறையா கிடைச்சிது. இப்போ என்னென்னா நவீன காலத்தில் அந்த ரோலிங் போட்டு வந்ததுனால மீன் வந்து எங்களுக்கு நாங்கள் பார்க்குற சிறு தொழில். இதை வந்து நாங்கள் இப்போ இன்னைய சூழ்நிலையில் கடலுக்கு போகிறதால 5000 ரூபா செலவு பண்ணாதான், 5000 ரூபா டீசல், ஐஸ், ரேஷன் இதெல்லாம் போட்டால் தான் கடலுக்கு போக முடியும். 2 நாள் தங்கலில் இருப்போம் கடலில். 2 நாள் கடலில் இருந்தால் மீன் பிடிச்சி வர முடியும். அந்த 2 நாள் மீன் பிடிக்கிறதுக்கான 5000 ரூபா 6000 ரூபா செலவாகும். இதை தவிர்த்து 4 பேர் போவோம் போட்டில். ஒரு ஆளுக்கு ஒரு 2 நாள் 3 நாளுக்கு இருந்து கடலில் இருந்து வந்தோம்னா குறைஞ்சபட்சம் குடும்ப செலவுக்கு 2000 ரூபா இருந்தால் தான் குடும்பம் ஓடுங்க. அது அந்த அளவுக்கு எங்களுக்கு இப்போ கிடைக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மீன்பிடி தொழில் வந்து பின்னடைஞ்சு போயிட்டு இருக்கே தவிர, நலிவடைஞ்சு போயிட்டு இருக்கே தவிர வளர்ச்சிக்கான வழி இல்லை. வளர்ச்சிக்கான ஒவ்வொரு நவீன முறையில் ஒவ்வொரு மீன் பிடிக்கிற சாதனங்களும் போடுறோம். இருந்தாலும் மீன் வந்து நம்ம கடலில் இல்லாமல் சுலோன் கடலில் போய் மீன் மேய்க்கும். சுலோன் கடலுக்கு போயிடுச்சு. இப்போ அங்கே போய் நம்ம அங்கே போனோம்னா அங்கே சுலோன் பிரச்சனை ஓவர். அவங்க என்னென்னா நேவல் விட்டு நம்மளை அடிக்கிறாங்க, சுடுறாங்க, மீனெல்லாம் நம்ம மீனை கொண்டு போயிடுறாங்க, இருக்கிற அனைத்து பொருளையும் அபகரிச்சுக்கிறாங்க. நாங்கள் 2000 இந்த ஃபைபர் தொழில் செய்ய தொடங்கினது. அதுக்கு பிறகு 2004 வந்துக்கிட்டு அது 2000 கொஞ்சம் ஸ்லோவாக ஓடிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு 2004 பிறகு சுனாமி அலை ஏற்பட்ட பிறகு கொஞ்சம் அதிகமாக தொண்டு நிறுவனங்கள் மூலியமாக நிறைய போட்டுகள் செஞ்சு கொடுத்துருக்கோம். நிறைய நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்கோம், கவர்மெண்ட்டுக்கும் செஞ்சு கொடுத்துருக்கோம் அந்த சுனாமி டைமில். அதுக்கு பிறகு இப்போ சொந்தமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு போட்டு செய்கிறதுக்கு 1 வாரம் ஆகும். மரம் கிடையாது, இதெல்லாம் ரா மெட்டீரியல், ஃபைபர் மெட்டீரியல் வாங்கி நாங்கள் கோயம்புத்தூர், சென்னை, இந்த மாதிரி பெங்களூர் எல்லா இடத்துலேருந்து வாங்குகிறோம். வாங்கி தான் செய்கிறோம். இந்த மேட்டுங்கிறது வந்துக்கிட்டு நம்ம பெங்களூர்லேருந்து தான் வருது. பினானி மேட்டுன்னு சொல்கிறது பெங்களூர்லேருந்து வருது. ரெசின் வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வருது, சென்னையிலேருந்து வருது. எல்லா இடத்துலேருந்து வாங்கி நாங்கள் இந்த ஃபைபர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் தான். அது ஃபைபர் தான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ கட்டு மரத்துக்கு வந்த பிறகு, இப்போ ஃபைபர் போட்டுக்கு வந்த பிறகு அந்த கட்டு மரத்தை வந்துக்கிட்டு அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, பயன்படுத்துறதில்ல. கட்டுமரமாக கொஞ்சம் இல்லாத போயிடுச்சு. இப்போ ஃபைபர் போட்டில் வரும்போது வந்துக்கிட்டு தொழில் வளம் கொஞ்சம் அதிகமாக லாங்கில் போய் மீன் பிடிக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே கட்டுமரத்தில் இருந்துன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்குன்னா 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போக முடியாது. அது இன்னும் கண்டிஷன் வேறு. இப்போ இந்த படகுல இருந்தால் கொஞ்சம் லாங்கில் போய் கொஞ்சம் மீன் அதிகமாக பிடிக்கலாம், கொஞ்சம் நல்ல முன்னேற்றத்துக்கு வந்திருக்காங்க. இங்கே மக்கள் சுனாமிக்கு பிறகு வந்துக்கிட்டு இப்போ இருக்கிறதுக்கு நல்ல முன்னேற்றத்துக்கு வந்திருக்காங்க.